கைஸ் இந்த 4 விஷயத்த நீங்க சரியா பண்ணாதனால தான் உங்களுக்கு இட்டலியில யுனிவர்சிட்டி உங்கள ரெஃப்யூஸ் பண்ணுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. முதல் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லோ மார்க்ஸ் அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ். ஒரு யுனிவர்சிட்டிக்கும் வந்துட்டு ஒரு ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கும். பாலிமிக்கு 75% உங்களுக்கு வந்து மினிமம் வேணும்னு பார்த்தீங்கன்னா, 75% தான் மினிமம். ஸோ அதுக்கு கீழ இருக்கிறவங்க அப்ளை பண்றதுன்னு பார்த்தீங்கன்னா, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு யுனிவர்சிட்டியோட ரெக்யர்மெண்ட்ஸ் பார்த்துட்டு நீங்க அப்ளை பண்ணுங்க. அண்ட் ஹிஸ்டரி ஆஃப் அரியர்ஸ் பார்த்தீங்கன்னா, அதிகமா இருந்ததுனாலும் உங்கள கன்சிடர் பண்றதுக்கு ரொம்ப தயங்குவாங்க. ஸோ 2வது மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா, இர்ரெலவன்ட் டு யுவர் மாஸ்டர்ஸ். நீங்க பேச்சுலர்ஸ்ல ஒரு கோர்ஸ் பண்ணிட்டு அதுக்கு சம்மந்தமே இல்லாத கோர்ஸ் மாஸ்டர்ஸ்ல நீங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்கள வந்துட்டு அவங்க வேல்யூவேஷன் பண்றதே வந்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிருவாங்க. ஸோ கரெக்ட்டான கோர்ஸ கரெக்ட்டான யுனிவர்சிட்டில சூஸ் பண்றது பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். 3வது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஸ்டேட்மெண்ட் ஆஃப் பர்ப்பஸ் வந்து கன்வின்சபிளா இருக்காது. ஏன் இந்த யுனிவர்சிட்டி சூஸ் பண்றீங்கங்கிறதுக்காக ஒரு யுனிவர்சிட்டியும் ஸ்டேட்மெண்ட் எஸ்ஓபின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த இத வந்து நம்ம ரெடி பண்ண வேண்டியது வரும். ஸோ அத நீங்க வந்துட்டு ஜஸ்டிஸ் பண்ணல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ஏன் இந்த கோர்ஸ சூஸ் பண்ணியிருக்கீங்க? உங்களுக்கும் அந்த அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆவறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. 4வது மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு டெட்லைன தாண்டி நீங்க வந்துட்டு மிஸ் பண்ணி போறது. 2 கால்ஸ் இருக்கு. செப்டம்பர் அண்ட் பிப்ரவரி. ஸோ இந்த கால்ஸுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட டெட்லைன் இருக்கு. அந்த டெட்லைனுக்குள்ள நீங்க வந்துட்டு அப்ளை பண்ணணும். ஃபர்ஸ்ட் கால்லயே நீங்க அப்ளை பண்ணிருங்க. சான்சஸ் ஆஃப் கெட்டிங் பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். அண்ட் உங்களோட அப்ளிகேஷன கன்சிடர் பண்றதுக்கும் நெறைய வாய்ப்புகள் இருக்கு. மேலும் சுவாரஸ்யமான விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜையும், யூடியூப் சேனலையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. பாய்.